இருக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களகட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்திருக்குது காத்தா கூட நிக்குது அவ பாதம் மக்கா கொட்டி பறக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களகட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்திருக்குது காத்தா கூட நிக்குது அவபாதம் பேயே கொற்றவையே அஞ்சாது எப்போதும் போர்க்குடியே வரலாற ஆற்றுவோ வனவாசமே வரலாறு செய்வோம் இதுவோ வம்சமே மக்கா கொட்டி பறக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களகட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்திருக்குது காத்தா கூட நிக்குது அவபாதம் விரும்பல இவ்வளோ பெண்களுக்கு மத்தியில இருக்கிற அக்கினியை எழுப்பிவிட ஆசைப்படுகிறார்கள். கார்த்திகாவிற்கு தேவதான நமக்கு அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டிலை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு.
நன்றி. அடுத்ததாக இந்த நடனமாடிய இளைஞர்கள் இளம்பெண்களை ஊக்குவிக்கின்றார் நம்முடைய முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது. நம்முடைய இந்த பரதநாட்டிய கலைஞர் பெண் மேடைக்கு வரவும் இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது. நம்முடைய முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடன் அவருடைய இளைய மகள் சஞ்சுத்ரா அன்புமணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வருக வருக என தாத்தா பாட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அப்புறம் வரவேற்போமா, இன்னொரு நிகழ்ச்சி இருக்குமா, அதனால்தான் இன்னொரு நிகழ்ச்சி இருக்குமா. நெருப்பு தன்னிலும் அழுக்கை அண்ட விடாது, யாரிடம் இருக்க விடாது. அந்த நெருப்பை நம்மோடு தந்தார்கள். அடுத்து நெருப்பிலிருந்து வந்த திரௌபதியின் நடனம். பாஞ்சால நாட்டின் மகள், இந்த பாரத தேசத்தின் செல்லப்பெண் திரௌபதி நடனத்தை உங்கள் கரகோஷத்தோடு நாம் வரவேற்போம். வாப்பா கார்த்தி வா, ஸ்டேஜ்ல நம்ம யாரும் கூட வா, விமான் மட்டும் ஸ்டேஜ்ல. மக்கா கொடி பறக்குது ஆத்தா, அருள் இருக்குது எப்போதும். களகட்ட காத்திருக்குது கூட்டம், சேர்ந்திருக்குது காத்தா, கூட நிக்குது அவ பாதம். மக்கா கொடி பறக்குது ஆத்தா, அருள் இருக்குது எப்போதும். களகட்ட காத்திருக்குது கூட்டம், சேர்ந்திருக்குது காத்தா, கூட நிக்குது அவபாதம். பேயே கொற்றவையே அஞ்சாது எப்போதும் போர்க்குடியே, வரலாறு ஆற்றுவோம் வனவாசமே, வரலாறு செய்வோம் இதுவோ வம்சமே. பெரும்
அக்கா பொடி பறக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களை கட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்திருக்குது காத்தா கூட நிக்குது அவபாதம் ஆரம்பிங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த மண்ணின் மைந்தர் மேலப்பட்டு கிராமத்துல தானே இந்த பகுதியை சார்ந்த இந்த மண்ணின் மைந்தரான எங்களது முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி இந்த பகுதி மக்கள் அவங்க கருத்துக்களை இப்போது நாம் காணொளியாக காண இருக்கின்றோம். மீண்டும் சொல்கின்றேன், ஒரு பெண் ஆளுமையாக எந்த தருணத்திலும் உருவாகலாம். அதற்கான சான்று நமது முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் உங்கள் கரகோஷத்தோடு திரௌபதியை இந்த மண்ணில் கொண்டு வந்து காண்பித்த இந்த நடன மணிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம் முன்னே மண்ணின் மைந்தரின் காணொளி காட்சி. இவர் காட்டிய ஆர்வம், பெண்கள் குழந்தைகள் மீதான அன்பு அக்கறை, அவர்களது நலன் மற்றும் பாதுகாப்பில் இவர் காட்டிய முனைப்பு. ஒரே நிமிஷம். இயற்கை சுற்றுச்சூழலை காப்பதில் இவர் காட்டிய ஆர்வம், பெண்கள் குழந்தைகள் மீதான அன்பு அக்கறை, அவர்களது நலன் மற்றும் பாதுகாப்பில் இவர் காட்டிய முனைப்பு. ஆம், சௌமியா அன்புமணி தமிழகம் அறிந்த நபராக மாறியது இப்படித்தான். என்னதான் அரசியலில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரையின் புனைப்பெயரையே தனது பேத்திக்கு வைத்தார் தளபதி விநாயகம். இதுதான் சௌமியா என்ற பெயர் சூட்டலின் பின்னணி. அனைவரும் உயர வேண்டும் என்ற பொதுநல எண்ணம் சிறு வயதிலேயே விதைக்கப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவர்தான் சௌமியா அன்புமணி. சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் விடுமுறை வந்தால் செய்யாறு அருகிலுள்ள சொந்த ஊரான மேலப்பட்டு கிராமத்தில் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதுதான் இவருக்கு மகிழ்ச்சி. கிராமம் அப்படின்னாலே மேலப்பட்டு அப்படின்னாலே அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருந்தது. அதற்கு காரணம், முக்கிய காரணம் அங்கிருந்த உறவுகள் மட்டுமில்ல, எங்க அப்பாவும் எங்க அம்மாவுடைய வளர்ப்பும் தான். எளிமையான கிராமத்து வாழ்க்கையும் அந்த மக்கள் மீது பாசமும் மனித நேயமும் இவரிடம் இயற்கையாகவே ஊறியிருந்தது. அன்பு, பாசம், ஒழுக்கம், பண்பு, பணிவு, மரியாதை என அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவராக மிளிர்கிறார். கிராமப்புற இந்தியா விவசாயம், வறுமை, சாதி, கல்வி, நேர்மையான அரசியல் என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததும் தாயாரின் வழிகாட்டுதலும் இவரை சமூகவியல் படிக்க தூண்டியுள்ளது. சமூகவியலில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களையும் பின்பு முனைவர் பட்ட ஆய்வை செய்து முனைவர் சௌமியா அன்புமணி என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றதற்கும் ஜோகன்னஸ்பர்க், கோபன்ஹேகன், ஹாங்காங், நியூயார்க், ஜெனீவா போன்ற உலக பெருநகரங்களில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாடுகளில் பங்கேற்று இந்தியாவின் குரலை முன்வைத்ததற்கும் அன்புமணி தந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் காரணம் என்று
பெருமிதத்தோடு சொல்கிறார் சௌமியா அன்புமணி. ஐநா அங்கீகாரம் பெற்ற அரசு சாரா நிறுவனங்களில் இன்றைக்கு முக்கியமான இடத்தில் இருக்கும் பசுமை தாயகம் தலைவராக இவர் ஆற்றி வரும் பணிகள் ஏராளம். கூட்டங்கள், மாநாடுகள், பேரணிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என ஓடி ஓடி உழைத்து வருகிறார். மக்கள் தொலைக்காட்சியை அதன் தன்மை மாறாமல் முழு சுதந்திரத்துடனும் பொறுப்புடனும் நிர்வகித்து வருகிறார். இத்தனை பொது பணிகளுக்கு மத்தியிலும் தனது குடும்பத்தை கவனிக்க ஒருபோதும் இவர் தவறியதே இல்லை. 3 மகள்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு 4 பேரப்பிள்ளைகளுக்கும் எல்லையில்லாத பேரன்பை பொழிந்து அவர்களுக்கு பிடித்த செல்ல பாட்டியாய் இருப்பவர். நமது சின்னம் ஒரு பெண் முன்னேறினால் அவர் சார்ந்திருக்கும் குடும்பமும் முன்னேறும். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு ஊர் முன்னேறும். ஒரு ஊர் முன்னேறினால் ஒட்டுமொத்த மாநிலமும் முன்னேறும். மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த சான்றாக திகழ்பவர்தான் சௌமியா அன்புமணி. சமூக மாற்றத்தை உருவாக்குவோர் பலர் இருந்தாலும் மனித மனங்களை வெல்வோர் சிலரே. அந்த சிலரில் முதன்மையானவரான சௌமியா அன்புமணி தன் வாழ்க்கை பாதைக்கும் வெற்றி பாதைக்கும் வித்திட்டவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று அடித்துச் சொல்கிறார். மக்கள் நலன் பற்றிய தெளிவான பார்வையும் மிகச்சிறந்த சிந்தனை வளமும் அவர் மூலம்தான் தனக்கு வந்தது என்கிறார் சௌமியா அன்புமணி. மொத்தத்தில் அன்புக்கு அடிமையாகி அரவணைத்து தாங்கும் தாய்மையும், இல்லார்க்கு இறங்குகிற இதய தூய்மையும், சோதனைகளை சுக்கு நூறாய் உடைத்து வேதனைகளை சாதனைகளாக்கும் சாதுரியமும் கொண்ட சௌமியா அன்புமணியுடன் கரம் கோர்ப்போம், பெண் இனம் காப்போம். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. சௌமியா அன்புமணி வந்து பக்கத்து கிராமம் மேலப்பட்டில் தான் வந்து பிறந்து வளர்ந்தவங்க. சின்ன வயசுல குடும்பத்தோட எல்லாரும் பசங்களோட, அவங்க விஷ்ணு பிரசாத், சௌமியா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து குடும்பத்தோட 40 பேர் நாங்கள் இந்த குடும்பத்தில் இருந்தோம். அப்போ எல்லாரும் பொங்கல் வச்சு எல்லா விழாவும் அவங்க தான் வந்து சிறப்பாக நடத்தி வச்சுட்டு போவாங்க. பொங்கலுக்கு எப்போதும் வருவாங்க. வந்தாங்க இப்போ கூட ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. கோயிலுக்கெல்லாம் போவாங்க, பயிர் கழனியெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. சின்ன வயசுலாம் அவங்க அப்பா கூட வருவாங்க, கடைக்கு வந்து வருவாங்க, வர சொல்ல காயெல்லாம் வாங்குவாங்க. அவங்கள பற்றி நல்ல குணம், நல்ல பழக்க வழக்கங்க, மரியாதை இருக்கும். வீடு வரும். இப்போ என்ன ஒரு விசேஷம்னா கூட எல்லா வீட்டுக்கும் வந்து சொல்லிட்டு போவோம், வாங்க கல்யாணத்துக்கு வாங்க, அப்புறம் இந்த மாதிரி வாங்க, என் பொண்ணு கல்யாணம், எல்லாம் நல்லா பேசுவாங்க. அதாவது டவுனுக்கு இருன்றதே இல்லை, இது கிராமத்தில் இருந்ததுனால எல்லாருமே கிராமத்தில் இருக்கிற மாதிரியே நல்லாவே பேசுவோம். இது இங்கே இந்த ஊர் வந்தாவே அப்படிதான் அந்த நம்ம நிலவை. சௌமியா அன்புமணி மேடம் வந்து ஊருக்கு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க துணி, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லார்கிட்டும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தனியாக வந்து பழகுவாங்க, எளிமையாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு படி என்னன்னாக்கா தயால குணம் ஜாஸ்தி. நல்லா எல்லாருமே கும்பலாக இருப்போம். நாங்கள் எந்த போனால் எல்லாம் சாப்பாடு எங்கள் அண்ணி வாண்ணி அப்படின்னு நல்லா எதுவுமே பழகும். நல்லா எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு, நல்லா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு நல்லா தெரியும், எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எதிர்கால பெண்களுக்காக அவங்களுக்கு போராடக்கூடிய குணமும் அவங்களுடைய திறமையும் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள இருக்குது. எங்களை மாதிரி அவங்களும் விவசாயம் பண்ணணும், விவசாயம் நல்லா இருக்கணும், நாடு நம்மள மாதிரி நம்ம ஜனத்துக்கெல்லாம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை, மிகப்பெரிய ஒரு இது, அதுக்காக போராடி கைதான ஒரே பெண்ணு சொல்லலாம். மக்கள் டிவியில பாத்துங்கிறோம், இவங்களே பெண்களுக்காக ரொம்ப ரொம்ப போராடுறாங்க. கிராமத்துல இருந்தா சௌமியா மேடம் வந்து போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ண விடாதுன்னு போராடுறாங்க. நல்லா படிச்சவங்க, அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமானவங்க, ஒரு பேச்சு ஆற்றல் பெற்றவங்க, இவங்களே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு மக்கள் ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தா நல்லதா இருக்கும். எங்களை மாதிரி ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து பெரிய ஆளா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ பாலியல் சீண்டலோ இல்ல அதை தவிர்த்து இந்த போதையில் கஞ்சா ஒரு இது, அந்த ஒரு முக்கியத்துவத்துக்கு இன்னைக்கும் போராடுற ஒரே லேடி சௌமியா அன்புமணி. எதிர்பார்க்கறதுக்கு முன்ன ஜெயலலிதா தான் நினைச்சோம், ஆனா இப்ப நம்ம வீட்டு பக்கத்துலவே இந்த மாதிரி இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே.
இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நம்முடைய முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே உங்களிடம் ஒரு